ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அருமையான டிஷ் இது. இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பச்சை பயிரையும் இட்லி அரிசியையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை எந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும் அப்படின்னா 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கணும். அதாவது நான் இப்போ 2 கப்பு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பங்கு, அதாவது 1/2 கப்பு இட்லி அரிசி சேர்த்துக்கணும். அதாவது 4 கப்பு எடுத்தால் 1 கப்பு இட்லி அரிசி, அந்த ரேஞ்சில் சேர்த்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்த மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அந்த மிக்ஸி வாஷ் பண்ண வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இந்த மாவு புளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம அரைச்ச உடனே ஊற்றிடலாம். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் கோகோனட் சட்னி தான். ஒரு சைடு வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். பச்சை பயிர் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம. பெசரட்டு ரெடி ஆகிடுச்சு. சுவையான சாஃப்டான பெசரட்டு ரெடி.